தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழும் கைவினை பொக்கிஷம் விருது வழங்குகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணன். கண்ணன், முழு விவரம். நிச்சயமாக தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சி கழகத்தின் சார்பில் கைவினை தொழில்களுக்காகவே தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட 65க்கு மேற்பட்ட வயதுக்கு மேற்பட்ட கலைஞர்களுக்கு வாழும் கைவினை கலைஞர்களுக்கான அந்த கைவினை பொக்கிஷம் விருதானது வழங்கப்படுகிறது. அதன்படி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து 7 சிறந்த கைவினை கலைஞர்களுக்கும் வாழும் கைவினை பொக்கிஷத்துக்கான விருதுகளை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். இதே போன்று தமிழ்நாடு கைத்தறி தொழில் வளர்ச்சி கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு கைத்தறி தொழிலின் சிறந்த பங்களிப்பை மற்றும் திறன் படைப்புகளை அளித்த கைவினை கலைஞர்களுக்கு பூம்புகார் மாநில விருதும் வழங்கப்படுகிறது. அதன்படி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தொழிலின் பங்களிப்பு திறன் படைப்புகள் ஆகியவற்றில் சிறந்து விளங்கிய 10 கைவினை கலைஞர்களுக்கு பூம்புகார் மாநில விருதுகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசின் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனத்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.